அனைத்து நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகர் ஒரு பெண் ஜாதகர். 7/8/1991 அன்று இரவு 12:42 இந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார். மிருகசீரிடம் 4ஆம் பாதம், மிதுன ராசி, ரிஷப லக்னத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார். இந்த ஜாதகர் வேறு ஒரு மதத்தை சார்ந்தவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமண வாழ்க்கை நீடித்து இல்லை, பிரிந்து இருக்கிறார்கள். இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, காதலித்த கணவருடன் சேர்ந்து வாழ்வாரா என்பது கேள்வி. வாழ மாட்டாரா என்பதை, வாழ்வாரா வாழ மாட்டாரா, காதலனுடன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இல்லையா, இவர்கள் இருவரும் தற்போது பிரிந்து இருக்கிறார்கள். மீண்டும் சேர்ந்து வாழ்வார்களா என்பதுதான் கேள்வி. இப்போ இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். ரிஷப லக்னம், மிதன ராசியிலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார். தற்போது வயது 33வது வயது நடப்பில் இருக்கிறது. நடப்பு திசை குரு திசை, செவ்வாய் புத்தி. அதாவது வேற்று மதம், அந்நிய மதம் அப்படின்னு சில ஜோதிடர்கள், ஜோதிட குருமார்கள் எல்லாம் சொல்றாங்க. அதாவது ஜோதிடம் என்பது உலகிற்கு பொதுவானது இல்லைங்களா? இப்போ 9 ஜாதகங்கள், 9 கிரகங்கள் இருக்குது இல்லையா? இந்த 9 கிரகங்கள் 9 ஜாதியாக கூட பிரித்து வைத்து கொள்ளலாம். ஆனால் நம்ம உலகில் நிறைய மதங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு உடையார் என்று எடுத்துக்கொள்வோம். உடையாரிலே அகமுடி உடையார், மேலும் நிறைய உடையார்கள் இருக்காங்க. நத்தம் உடையார், இதுபோல் மண்ணுடையார், இது மாதிரி நிறைய அந்த பிரிவினைகள் ஜாதியில் இருக்கிறது. மேலும் நாயுடு எடுத்துங்க. நாயுடு கவர் நாயுடு இருக்குது, வெத்தலகார் நாயுடு இருக்குது, கம்மாள் நாயுடு இருக்குது. இதுபோல் அதனுள்ள நிறைய பிரிவுகள் இருக்கிறது. அதேமாதிரி ஐயரும் எடுத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய பிரிவினைகள் இருக்கிறது. ஒரு ஜாதின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே நிறைய பிரிவினைகள், நிறைய அதுக்குன்னு ஒரு தனித்தனி பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த வேறு ஜாதியில் போய் திருமணம் எப்படி செய்து கொள்கிறார்கள் என்றது ஜாதியை வைத்து மென்ஷன் பண்ணி பார்ப்பது என்றால் ரொம்ப கடினமான விஷயம். அதுவும் இல்லை, இந்தியாவில் இந்த மாதிரி இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் உலக லெவலில் பார்க்கும்போது பல்வேறு விதமான ஜாதிகள் இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஆனால் ஜாதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜோதிட ரீதியாக மிகவும் கடினமான விஷயம். நிறைய ஜாதகம் ஆய்வு செஞ்சுருக்கிறேன். ராகு கேது வச்சு நம்ம சொல்கின்ற போது ஒரு சில ஜாதகங்கள் ஒத்து போகும். அனைத்து ஜாதகங்களும் ஒத்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு இல்லைங்களா? இந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு ஒரு விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த காதல் என்பது 12 பாவத்தில் இருக்கிறது. காதல் எவ்வகையில் வேணாலும் வரலாம். வேலை செய்கிற இடத்துல வரலாம், ஒரு டூர் போகும்போது வரலாம், கோயிலுக்கு போகும்போது வரலாம் இல்லைங்களா? வெளிநாட்டில் இருக்கும்போதும் காதல் வரலாம். எங்கே இருந்தாலும் காதல் வரணும் அப்படின்னா வந்துடும். அது அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. இவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டு தற்போது பிரிந்திருக்கிறார் இல்லையா? அதை பற்றின ஆய்வு செய்வோம். அதாவது காதல் என்பது 5ஆம் பாவம், பேசிக். 12 பாவத்தில் காதல் இருந்தாலும் கூட பேசிக் 5ஆம் பாவத்தை வைத்து தான் காதலை நிர்ணயம் செய்ய வேண்டும் இல்லைங்களா? 5 கூடியவன் புதன் 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். 5 கூடியவன் புதன் 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். 5லே செவ்வாய் இருக்கின்றார். 5லே
செவ்வாய் இருக்கின்றார். 5லே பாவ ரீதியாக செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறார்கள். இருவருமே சுக்கிரனும் செவ்வாயும் பாவ ரீதியாக 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆனால் 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியனும் பாவக ரீதியாக 5ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். சூரியனும் பாவக ரீதியாக 4ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். 4ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார் சூரியனும். அப்ப இது இந்த 5 கூடியவன் பாவக மாற்றத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போறதும், 4ஆம் அதிபதி ராசி கட்டத்தின்படி 3லே இருப்பதும், மறுபடியும் அவர் பாவ ரீதியாக 4ஆம் இடத்துக்கு வருவதும், இது நிரந்தரமற்ற விஷயம். காதல் என்பது நிரந்தரமற்ற விஷயம் என்று இந்த விதி, இந்த கிரக அமைப்பு சொல்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும், இல்லைங்களா? இப்ப 7 கூடியவன் 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். ராசி கட்டத்தின்படி 4 பாவ ரீதியாக 5ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். அப்ப இது காதல் உருவாகும். ஆனா நீடித்து இருக்கும்னா நீடித்து இருக்காது, இல்லைங்களா? அப்ப 5க்கு 3ஆம் இடம்தான் 7ஆம் இடம், லக்னத்திற்கு 7ஆம் இடம். அப்ப 5ஆம் இடம் காதல்னா அடுத்த பரிணாம வளர்ச்சி பெறக்கூடியதுதான் 7ஆம் இடம். இல்லை, திருமணமாக மாறுவது தான் 7ஆம் இடம், இல்லையா? அப்ப 7 கூடியவன் ராசி கட்டத்தில் 4ஆம் இடத்துல, 5 கூடியவனும் 4ஆம் இடத்துல, சுக்கிரனும் 4ஆம் இடத்துல. ஆனா இதுல குறிப்பிடத்தக்கது என்னன்னா, அந்த சுக்கிரனும் புதனும் கேதோட சாரத்தில் இருக்காங்க. இந்த இடத்துல பாவம் வலிமை பெறுதா, இல்லை சாரம் கொடுத்தவன் சாரநாதனுடைய வலிமை பெறுதா அப்படின்னு இந்த பார்க்கணும். அப்படின்னா சாரநாதன் வலிமை கொடுப்பாரு. ஆனால் அதை விட முக்கியமானது பாவம், இல்லைங்களா? மேலும் 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார் புதன், இல்லையா? அப்ப இது காதலும் திருமணமும் நீடித்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த திருமணம் என்ற சம்பவத்தை நடத்தி அது ஸ்டாப் பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கிறது. அது முழுமையாக நீடித்து, அந்த காதல் திருமணம் என்பது நீடித்து இருப்பதற்கு வாய்ப்பு வகுத்து தராது இந்த கிரக அமைப்புகள் என்று சொல்ல வேண்டும், இல்லைங்களா? அப்ப காதல் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்காரு, இல்லையா? 4ஆம் இடத்துல காதல் உள்ளூர்ல இருப்பவரை காதலிப்பார் என்று சொல்ல வேண்டும். உள்ளூர்னு சொல்லலாம், ஒரே தெருவுன்னு சொல்லலாம், ஒரே காம்பவுண்டு சொல்லலாம், இப்படிலாம் சொல்லிட்டே போகலாம். மேலும் அந்த பாவ ரீதியாக சுக்கிரன் லக்னாதிபதி 5ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது இவரே போய் காதலை தெரிவித்திருக்கலாம். இதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த ஜாதகத்தில். இந்த ஜாதகரே தன்னுடைய காதலனிடம் காதலிக்கிறேங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அப்ப இது நீடித்து இருக்கணும் அப்படின்னா கிரகங்கள் வலிமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு இப்போ 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இது மாதிரி பாவக மாற்றம் வருகிறதுன்னா நிரந்தரம் கிடையாது. வீடு கொடுத்தவன் சாதகமாக இருந்தால் நிரந்தரம் ஆவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லலாம், இல்லைங்களா? இப்ப குரு திசை செவ்வாய் புத்தியில ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்கு. குரு எங்க இருக்காரு அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்காரு பாவ ரீதியாக என்று சொல்ல வேண்டும். செவ்வாய் குரு திசை செவ்வாய் புத்தி நடக்குதுலே, செவ்வாய் 5ஆம் பாவத்தில் இருக்காரு. இந்த குரு 4ஆம் இடத்துல இருந்து பாவ ரீதியாக 4ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துகின்ற பொழுது அங்கே பிரிவினை செய்யும். இது சிறப்பை தராது. ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ்வார்களா அப்படின்னா வாழுறது மிக மிக கடினம். வேறு திருமணம் இவர்கள் செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா சனி திசையிலே, சனி புத்தியிலே திருமணம் செய்யலாம். சனி 9ஆம் இடத்துல அவரோட வீட்டிலே இருக்கின்றார். ஆகையால் 2வது திருமணமாக ஒரு திருமணத்தை செய்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். இங்கே மேலும் 11ஆம் இடமும் சிறப்பில்லை. 11ஆம் இடம் என்பது தன்னுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய இடம், இல்லையா? ஆகையால் 11க்குடையவனும்
3, 4 என்ற பாவத்துல மாறி மாறி வராங்க பாவ ரீதியாக. அப்ப எப்படி தன்னுடைய ஆசைகள், அபிலாஷைகள் நிரந்தரமா நம்ம அனுபவிக்க முடியும்? அனுபவிக்க முடியாது. இறைவன் கொடுத்தது இவ்வளவுதான் இல்லைங்களா? இத வச்சுக்கிட்டு தான் இவங்க வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற இந்த ஜாதகத்திலே ஒரு விதி அமைப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.